MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இப்போ நகரமயமாக்கலுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் எலெக்ஷனை தள்ளி போடுறதுக்கும் ரொம்ப டைரெக்டாக லிங்க் இருக்குது. என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது? இதில் ஒரு 470 ஊராட்சிகள் வந்து பாதிக்கப்பட போகுது தமிழ்நாடு முழுக்க. இந்த ஊராட்சிகள் எல்லாமே வந்து இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டிய 28 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளாக இருக்குது. உண்மையிலேயே நகரமயமாக்கத்துக்கான காரணங்கள் இருந்தால் கூட 2021-22 நீங்கள் வச்ச ப்ரப்போசல் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏன் 4 வருஷம் ஆகுது? இதில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டங்கள் நடந்திருக்கு. வேண்டாம், இணைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நகரமயமாக்கல் வேண்டுமா வேண்டாமான்றது அடுத்த கேள்வி. இப்போ 4 வருஷமாக திமுக அரசு தூங்கிட்டு இருந்ததுன்ற கேள்வியை இதே திமுக அரசு அதிமுக தொகுதி மறுவரைன்ற காரணத்தை சொல்லி உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் இருந்தபோது எதிர்த்த இதே திமுக தான் அதே வழியை இப்போ கையில் எடுக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க உள்ளாட்சியை வந்து அவங்களுக்கு எதிராக யோசிக்கிறாங்க. உள்ளூரில் தலைமைத்துவம் ஏகப்பட்டது உருவாகுது. அப்போ கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்குன்னு நினைக்கும் போது உள்ளாட்சியை ரொம்ப முக்கியமாக சொல்லணும் டம்மியாக வச்சுருக்கணுன்றது தான் மாநில அரசுகளுடைய சிந்தனையாக இருக்குது. இதில் ஒன்றும் நம்ம ரொம்ப வெளிப்படையாக பேசி ஆகணும். இதில் நடந்து முடிந்த கிராம சபையில் கூட ஏகப்பட்ட கிராம சபை கூட்டங்களில் மக்கள் நேரடியாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. எங்கள் ஊராட்சியாகவே இருக்கணுன்ற தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் பற்றி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனால் அது மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாநில அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதானா இல்லை. அது வந்து இப்போ எலெக்ஷன் நடந்துச்சுன்னா சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது யார் ஜெயித்தாங்களோ அவங்க மட்டும்தான் வேலை செய்வாங்க. மற்றவங்க வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆட்சியாளர்கள், அதாவது அதிகாரிகள் மூலமாக நீங்கள் என்ன வேணால் தீர்மானத்தை கொண்டு வந்துக்கலாம். இப்போ மேல்மா சிப்கார்டு, இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்போ அதை வந்து அப்போசிஷன்றது இருக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஊழல்ன்றது யாரும் கண்காணிக்க மாட்டாங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா, அந்த அதிகார பரவலாக்கத்தை வந்து மட்டுப்படுத்துறது, உடைக்குது, முழுமையாக உடைப்பது. நிறைய ஊராட்சிகளில் இளைஞர்கள் தலைவர்களாக வந்து யோசித்து க்ரியேட்டிவாக செஞ்சு நிறைய முன்முயற்சிகள் நடக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து அதாவது லோக்கல் லீடர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளூர் தலைமையை அப்படியே அமுக்கி வைக்கிற ஒரு முயற்சியாக தான் இந்த தேர்தல் நடத்தாமல் இருக்கிறது. மக்களுக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்துறது. நீங்கள் ஒரு கட்சியோட ஒன்றிய செயலாளர் அவர் வந்து உட்கார்ந்துட்டு பிடிஓவை வந்து மிரட்டி இந்த பணம் வாங்குற விஷயம் இப்பயும் நிறையா ஊராட்சி ஒன்றியங்கள் நடக்குது. அப்போ 28 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களில் இதுதான் நடக்க போகுது. அப்போ மக்கள் பணம் என்ன ஆகிறது? மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தில் தான் கட்சி வளர்க்கணுமா அப்படின்றது நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் ஊரக உள்ளாட்சிகளுக்கான 28 மாவட்டங்களில் நீங்கள் தேர்தல் நடத்த போகிறது இல்லைன்றது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். ஜனநாயக படுகொலை தான், ரொம்ப தெளிவாக. ஜனநாயக படுகொலைன்னு சொல்கிறீங்க. எலெக்ஷனே நடத்தலைன்னா அப்புறம் நீங்கள் என்ன கவர்மெண்ட் நடத்தி என்ன பயனு? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு தன்னாட்சி அமைப்பிலிருந்து இணைந்திருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினர்களாக அதனுடைய பொதுச் செயலாளர் திரு சரவணன் அவர்கள். வணக்கம் சார். அதே போல துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு நந்தகுமார் சிவா அவர்கள். வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. புத்தாண்டு வாழ்த்து. நகராட்சி அப்படிங்கிறத ஒரு 13 நகராட்சியை புதுசாக அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக அரசு இப்போ ரீசெண்டாக எஸ்டர்டே. ஸோ இது வந்து எங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக உள்ளாட்சி உங்களாட்சி அப்படிங்கிற ஒரு டேகோட இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கள செயற்பாட்டாளர்கள். ஸோ அடிப்படையில் திரு சரண் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறது என்னென்னா, நகராட்சியாக அறிவிச்சிருக்கிறாங்க, ஆனால் இன்னும் உள்ளாட்சிக்கான தேர்தல் நடத்தாமல் இருக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. கனெக்ஷன் இருக்கா? இதுக்கும் தொடர்பு இருக்கா? ஏன் தேர்தல் நடத்தலை அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸை வந்து கவர்மெண்ட் சைடில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ரீசன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா? இல்லை, நிச்சயமாக வந்து இப்போ நகரமயமாக்கலுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் எலெக்ஷனை தள்ளி போடுறதுக்கும் ரொம்ப டைரெக்டாக லிங்க் இருக்குது. என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது? என்ன மாதிரி தொடர்புனா, இப்போ 2021-22 மானிய கோரிக்கையில் இந்த நகரமயமாக்கல் தொடர்பான அறிவிக்கை வெளியிடுறாங்க. முதல்ல 2021-22 கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிகிற டைமில் இப்போ வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ 31/12/2024 தான் அறிவிக்கையே வெளியில் வருது. இதுக்கப்புறம் ஒரு 6 வாரம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதில் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தால் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ண போகிறதா அரசு சொல்லுது. இதில் ஒரு 470 ஊராட்சிகள் வந்து பாதிக்கப்பட போகுது தமிழ்நாடு முழுக்க.
இந்த ஊராட்சிகள் எல்லாமே வந்து இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டிய 28 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளாக இருக்குது. இப்போ 5ஆம் தேதி, அதாவது 5/1/2025க்குள்ளே தேர்தல் நடத்தப்பட வேண்டிய 28 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சிகள், ஒன்றிய ஊராட்சிகள், அதாவது கிராமப்புற ஊராட்சிகள், ஒன்றிய ஊராட்சிகள், மாவட்ட ஊராட்சிகளுக்கு தேர்தல் நடத்தலை. அது ஏன் நடத்தலை அப்படின்ற கேள்வி இருக்குது. இதில் குறிப்பாக வந்து இந்த நகரமயமாக்கலை காரணமாக சொல்லி எலெக்ஷனை தள்ளி போடுறது, அடுத்து 2026 வரைக்கும் தள்ளி போடுறதா பேச்சு இருக்குது. மற்ற 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற எல்லா தமிழ்நாடு முழுக்க நகர்ப்புற உள்ளாட்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து எலெக்ஷன் நடத்த போகிறதா பேச்சு இருக்குது. அதை தள்ளி போடுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் கவர்மெண்ட் இதை பண்ணுது அப்படின்றது தான் எங்களுடைய அமைப்புடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே நகரமயமாக்கிறதுக்கான காரணங்கள் இருந்தால் கூட 2021-22 நீங்கள் வச்ச ப்ரப்போசல் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏன் 4 வருஷம் ஆகுது? இதில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டங்கள் நடந்திருக்கு, வேண்டாம் இணைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நகரமயமாக்கல் வேண்டுமா வேண்டாமான்றது அடுத்த கேள்வி. ஆனால் எலெக்ஷன் தள்ளி போடுறதுக்காக தான் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக திமுக அரசு வந்து பயன்படுத்துது அப்படின்றது டேட்டா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஏன்னா கடைசியாக அவங்க ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடத்தின கூட்டம் வந்து 18/12/2024 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய கூட்டத்தில் தான் இந்த கருத்துருவை ஃபைனலைஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ 4 வருஷமாக திமுக அரசு தூங்கிட்டு இருந்ததுன்ற கேள்வியை நம்ம வந்து சிவில் சமூகம் சார்பாக முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லை, அடிப்படையில் என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, என்ன தேதிக்குள்ளே நடைபெற்றிருக்க வேண்டிய தேர்தல் தள்ளி போயிருக்கும், அவ்வளோன்னு டிலே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க டிஎம்கே கவர்மெண்ட்? இது 2019 டிசம்பர் இறுதியில் இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த 28 மாவட்டங்களில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தேர்தல் நடந்து முடிஞ்சு எல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்க. 2020 ஜனவரி 6 அன்று ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் பொறுப்பு எடுக்கிறாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் இந்த ஆண்டு 2025 ஜனவரி 5 முடியுது. கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நாளை மறுநாள் முடியுது, அவங்களுக்கு முடிய போகுது. இவங்களுக்கு இந்நேரம் தேர்தல் நடத்தப்பட்டு இவர்கள் பொறுப்பு ஏற்றுக்கணும், பதவியை ஏற்றிருக்கணும் இந்நேரம். அந்த அளவில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டிசம்பர் மாதத்திலே அறிவிப்பு கொடுத்து வேட்பு மனுக்களை வாங்கி அது நிராகரிக்கிறது, இறுதிப்படுத்துறது, தேர்தல் நடத்துறது, வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்து தேர்தல் நடவடிக்கைகளும் இந்நேரம் முடிஞ்சு அறிவிச்சிருக்கணும். அப்போ வந்து இப்போ தேர்தலும் நடத்த அறிவிப்பு இனிமேல் தள்ளி போடுதுன்றது வாய்ப்பு இருக்குது. என்ன இவங்க டீலிமிட்டேஷன் இல்லை தொகுதி வரையறைன்னு இவங்க இன்னைக்கு கையில் எடுத்துருக்கிற விஷயந்தான். இதே திமுக அரசு அதிமுக தொகுதி மறுவரைன்ற காரணத்தை சொல்லி உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் இருந்தபோது எதிர்த்த இதே திமுக தான் அதே வழியை இப்போ கையில் எடுக்கிறாங்க. அதிமுக அரசு மாவட்டங்களை பிரிக்கிறோம், வேலூர்லேருந்து ராணிப்பேட்டையை பிரிக்கிறோம், அப்படி மாவட்டங்களில் பிரிக்கிறத வரமுறைன்னு சொல்லி உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் செஞ்சாங்க. அப்போ ரொம்ப ஆவேசமாக ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்குற மாதிரியான எதிர்ப்பு வினைகளை ஆற்றிய திமுக அரசு இன்னைக்கு மாவட்டங்களை பிரிக்கிறோன்றதுக்கு பதிலாக இந்த உள்ளாட்சிகளை, கிராம பஞ்சாயத்துகளை நகரங்களோட இணைக்கிறோம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளை வகை மாற்றம் செய்கிறோன்ற பேரில் இவங்க வந்து தேர்தலை அளவுக்கு இல்லாமல் தள்ளி போடுற முயற்சி தான் இங்கே நடக்குது. இல்லை, அதனுடைய ஒன் ஆஃப் த ஒரு விளைவாக வந்து உருவாகலாமே தவிர அது மட்டுமே நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். இப்போ அவங்க நகராட்சி மயமாக்குறது வந்து ஒரு செயல்பாடு, அதனுடைய விளைவு ஒன் ஆஃப் த விளைவாக மேபி நீங்கள் சொல்கிற தேர்தல் தள்ளி போடக்கூடிய ஒரு காரணமாக இருக்கலாமே ஒழிய அதற்காக தான் இதை கையில் எடுக்கிறாங்கிறது எப்படி உறுதிப்படுத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். 2 காரணம். ஒன்று வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2021-22 மானிய கோரிக்கையில் வச்ச ப்ரப்போசலை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏன் 4 வருஷம் ஆச்சு அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ 4 வருஷமாக நீங்கள் வந்து ரீஆர்கனைசேஷன் பண்ணுறீங்களா? அவ்வளோ தேவைப்படுதா? டைம் உங்களுக்கு தேவைப்படுதா? சம்மந்தப்பட்ட ஊராட்சிகள் எந்தெந்த ஊராட்சிகளில் நீங்கள் ப்ரப்போசல் வைக்கிறீங்களோ அந்த ஊராட்சிகளில் கிராம சபைகளில் அதை முன் வச்சு அதை ஏற்றுக்கிறதோ நிராகரிக்கிறதோ பண்ணி இந்த நேரத்துக்கு வந்து அதை எப்பயோ ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிருக்கலாம். ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அது முடிச்சிருக்கலாம், இல்லை 1 வருஷத்துக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். அப்போ ஏன் பண்ணலான்ற கேள்வி இருக்குது. இப்போ 5ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 5 நாள் முன்னாடி 31/12/2024 அன்றைக்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது இன்னும் ஒரு டைம் எடுக்கிற ப்ராசஸாக இருக்க போது. அப்போ ஆப்வியஸ்லி எனக்கு டைம் தேவைன்னு கோர்ட்டில் சொல்லுவாங்க. இப்போ நான் கோர்ட்டுக்கு போனோன்னா என்ன சொல்லுவாங்க? ரீஆர்கனைசேஷன் பண்ண வேண்டியிருக்கு, டெலிமிட்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் எனக்கு டைம் தேவை, அரசாங்கத்துக்கு தேவைன்னு சொல்ல போகிறாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், மற்ற மாநிலங்களில் என்ன மாதிரி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷனை காரணம் சொல்லி உள்ளாட்சி தேர்தல்களை தள்ளி போடுறதுன்றது மற்ற மாநில அரசுகளும் பண்ணி இருக்கு. தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு இல்லை. இதை வந்து இப்போ ஆப்வியஸ்லி இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு,
மத்திய பிரதேஷில் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு, அருணாச்சல் பிரதேஷில் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு. அந்த மாதிரி சமீபத்தில் 2022 மத்திய பிரதேஷ் மாநில அரசு வந்து தேர்தலை தள்ளி போடும்போது மாநில தேர்தல் ஆணையம் அதை வந்து நடைமுறைப்படுத்தாத போது, எலெக்ஷன்ஸ் நடத்தாத போது ஒரு கேஸ் நடந்து உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனையும் இதையும் மிக்சப் பண்ணக்கூடாது. டீலிமிட்டேஷன்றது அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ நீங்கள் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ரீஆர்கனைசேஷன் பண்ணுறது, அடுத்து வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணுறது, டீலிமிட்டேஷன் இனிஷியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணுறது, இதுக்கு ஒரு டைம் பீரியட் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டைம் பீரியட்னு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 3ஆம் அரசாங்கங்களாக இருக்கக்கூடிய கிராமப்புற உள்ளாட்சிகளாகட்டும் நகர்ப்புற உள்ளாட்சிகளாகட்டும் 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் தேர்தல் நடத்தி ஆகணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. பட் இதுக்கு முன்னாடி தான் பிரேக் பண்ணியிருக்கிற ஹிஸ்ட்ரி நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது. என்னன்னா அப்போ நீங்கள் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ திமுகவுடைய கோர்ட்டுக்கு அவங்க போனாங்க இல்லையா, ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, 2016 போனாங்க, 19 போனாங்க. அவங்களுடைய ப்ரேயர் வந்து உடனடியாக எலெக்ஷன் நடத்துங்கன்னு கேட்கல. அவங்களுடைய ப்ரேயர் என்னவா இருந்ததுன்னா, ரிசர்வேஷனை என்ஷோர் பண்ணுங்கள். 2001 சென்சஸ் படி ரிசர்வேஷன் பண்ணாதீங்க, 2011 சென்சஸ் படி ரிசர்வேஷன் வந்து என்ஷோர் பண்ணுங்கள். அதை என்ஷோர் பண்ணிவிட்டு எலெக்ஷனுக்கு போங்கிறது தான் திமுகவுடைய ப்ரேயர். எலெக்ஷனை உடனடியாக நடத்துங்கன்னு ப்ரேயரே இல்லை. அப்போ மற்ற சிவில் சொசைட்டி அமைப்புகளும் யாரும் வந்து பெருசாக கோர்ட்டுக்கு போகல, திமுக போனதால். அப்போ இதை பார்க்க வேண்டியிருக்கு நம்ம. இப்போ உண்மையிலே வந்து இந்த இஷ்யூஸ்லாம் இருந்து இப்போ 2022 நான் சொல்கிற தீர்ப்புன்றது இப்போ சமீபத்தில் வந்தது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சுரேஷ் மகஜன் வர்சஸ் மத்திய பிரதேஷ், ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ்னு ஒரு கேஸு. அதில் ரொம்ப தெளிவாக, அதில் ரொம்ப குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், அழுத்தமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3ஆம் அரசாங்கங்களுக்கான உரிமை 5 வருஷத்துக்குள்ளே தேர்தல் நடத்தணுன்றதை நீங்கள் எந்த காரணம் சொல்லியும் தள்ளி போடக்கூடாது. அதாவது இயற்கை பேரிடர், இல்லை வந்து கோவிட் மாதிரியான சூழல், இல்லை வந்து கலவரம், அந்த மாதிரி சூழலை தவிர்த்து நார்மலாக இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் தள்ளி போடக்கூடாது. அதுக்கு வந்து மாநில அரசுக்கோ மாநில தேர்தல் ஆணையத்துக்கோ இல்லை ஈவன் உச்சநீதிமன்றத்துக்கே கூட உரிமை இல்லை அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது மத்திய பிரதேசத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பில். ஆக்சுவலி எனக்கு சந்தேகம் என்னென்னா, ஒரு அரசு இதை நம்ம அரசியல் கலக்காமல் பேசணும்னு நினச்சா கூட நம்ம வந்து பேசாமல் கலக்க முடியாதுங்கிறனால கேட்குறேன். ஒரு அரசு இந்த தேர்தல் நடத்துவதன் மூலமாக என்ன இழப்பை சந்திக்க போகிறது? அப்போ எதற்காக தள்ளி போடணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அரசுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா தள்ளி போடுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ரொம்ப ஒரு பெரும்பான்மையான ஒரு பலத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கான கூட்டணிங்கிறது ரொம்ப வலிமையாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழலில் தள்ளி போடணுங்கிற நோக்கம் எதற்கு ஒரு அரசுக்கு எழணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ நம்ம வந்து தேர்தல் நடத்துங்கன்னா, இப்போ சட்டமன்ற தேர்தலை இப்படி காலம் கடத்துவாங்களான்ற ஒரு கேள்விக்குரிய. கண்டிப்பாக தள்ள மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலை இப்படி மாதக்கணக்காக எப்போ நடக்கும் நடக்காதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்களான்றது நம்ம நிச்சயம் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். உள்ளாட்சிகளை ஒண்டி இப்படி மாநில அரசு வந்து நினச்சா நடத்துவோம், இல்லைனா அதை பற்றி வாயை திறக்க மாட்டோம், சிவில் சமூக அமைப்புகள் எல்லாரும் கேட்ட பிறகும் உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடக்கும், மிக குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் அதிகாரம் கொடுத்து நடத்த வேண்டிய ஒரு தேர்தலை மாநில அரசு நடத்தாமல் இருக்க முடியுது அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க உள்ளாட்சியை வந்து அவங்களுக்கு எதிராக யோசிக்கிறாங்க. உள்ளூரில் தலைமைத்துவம் ஏகப்பட்டது உருவாகுது. ஒரு 12,525 பஞ்சாயத்து தலைவர்கள் அவர்கள் சுயமாக வேலை செய்ய முடியும். அவங்க வந்து கட்சி சின்னத்தில் இல்லாமல் ஒரு பூட்டு சாவி ஏனின்னு சுயேட்சை சின்னத்தில் வெற்றி பெற்று வந்து அந்த மக்களோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய, மக்களை மீறி செயல்பட முடியாத ஒரு மக்களுக்கான ஒரு நிர்வாக அமைப்பு அங்கே இருக்குது. நம்ம சென்னையில் உட்கார்ந்துட்டு 12,525 கையாள முடியாத அவர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். அப்போ கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும்னு நினைக்கும் போது உள்ளாட்சியை ரொம்ப முக்கியமாக சொன்னால் டம்மியாக வச்சுருக்கணுன்றது தான் மாநில அரசுகளுடைய சிந்தனையாக இருக்குது. இதில் ஒன்றும் நம்ம ரொம்ப வெளிப்படையாக பேசி ஆகணும் இதில். அப்போ நாங்கள் சென்னையிலேருந்து நிர்வாகம் நடத்தணும்னா உள்ளூரில் பிரதிநிதிகள் இருக்கணுமா, இல்லை நம்ம கட்சியோட ஆட்கள் சொல்கிறது அங்கே செல்லுபடி ஆகணுமானா கட்சியுடைய ஆட்கள் ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளரும் கிளை செயலாளரும் இருக்கும்போது தான் அங்கே கமிஷனும் நம்ம நினைக்கிற விஷயங்களும் நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உள்ளாட்சியிலும் மக்கள் பிரதிநிதிகள் இருந்து அங்கே கிராம சபை கூட்டங்கள் நடந்து அங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு போராட்டினா மிகப்பெரிய நமக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சிக்கல் வரும்னு சொல்லுகிற அரசாகத்தான் இவங்க இருக்கிறாங்க. டெல்லியிலிருந்து இருக்கக்கூடிய இயங்கி நம்ம மாநிலத்துக்கான அதிகாரங்களை பறிக்கிறாங்க, மாநில சுயாட்சி போகுது, கல்வியில் தலையிடுறாங்க, நிதி ஒதுக்கீட்டில் தலையிடுறாங்க, ஜிஎஸ்டியில் தலையிடுறாங்க என்று
ஒவ்வொரு முறையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய மாநில அரசு இதே அரசு தான். ஏன் நீங்கள் உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய உள்ளாட்சிகளை இவ்வளவு டம்மியாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. நடந்து முடிந்த கிராம சபையில் கூட ஏகப்பட்ட கிராம சபை கூட்டங்களில் மக்கள் நேரடியாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. எங்கள் ஊராட்சியாகவே இருக்கணுன்ற தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க, உள்ளாட்சி தேர்தல் பற்றி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனால் அது மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாநில அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதானா இல்லை. அப்போ சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய தீர்மானத்தின் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆளுநர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு நம்ம உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுறோம். நம்ம மாநில உரிமைகளாக அதை பேசுகிறோம். சட்டமன்றத்தில் எந்திரிச்சு நின்று ரொம்ப மணிக்கணக்காக பேசுகிறோம். அதை வரவேற்க வேண்டிய விஷயம் தான். மாநில உரிமையே பேசுகிறாங்க. இப்போ கிராம சபை ஒன்றி அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு கூட்டமா, இல்லை ஊரில் அரச மரத்துக்கு அடியிலையும் ஆலமரத்து அடியிலையும் உட்காரக்கூடிய கூட்டமானா அப்படி இல்லை. கிராம சபை என்பது சட்டசபை மாதிரியான அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற அதிகாரங்களுக்கு உட்பட்டு அந்த பஞ்சாயத்தில் மக்கள் விஷயங்கள் தான் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் பரந்தூர் கிராம சபை 10 தீர்மானம் வரைக்கும் 10 கிராம சபை வரைக்கும் தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இது அரசுக்கு அச்சமாக இருக்குது. மேல்மா சிப்காட்லேயும் சரி, ஒவ்வொரு கிராமத்துலேயும் அவங்களுக்கான தேவைகள், திட்டங்கள், சுற்றுச்சூழல் சார்ந்து சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உள்ளாட்சிகள் வேண்டாம் என்று மாநில சுயாட்சி பேசுகிற இந்த அரசு நினைக்குது. அதனால தான் இந்த தேர்தலை நடத்துவதில் அவர்களுக்கு அச்சம் இருக்குது. ஓகே, ஆக்சுவலி எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இவர் சொல்கிற மாதிரி, தோழர் சொல்கிற மாதிரி ஒரு அச்சம் இருக்குன்னு வச்சுக்குவோம். எவ்வளோ நாள் தள்ளி போட்டுற முடியும் ஒரு மாநில அரசால்? இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்படி தள்ளி போடுவதனால ஏற்படக்கூடிய சிக்கல் என்னவாகுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஆட்களே நீடிக்க போகிறாங்க, அல்லது அவங்களுடைய வேலைகளை வேறொரு நபர் செய்ய போகிறாங்க. உங்களுக்கு என்ன தேவை? மக்களுக்கான கோரிக்கையை செவிசாய்க்கணும், அவ்வளவு தானே அப்படின்னு மாநில அரசு சொல்ல முடியுமா? அங்கே இருக்கிற இஷ்யூஸ் என்ன ஆக்சுவலி? இல்லை, முதல்ல ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன். இப்போ மாநில அரசுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்? தேர்தலை தள்ளி போடுறதால அவங்களுக்கு என்ன பலன் இருக்க முடியும்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு வந்து இப்போ நந்தா சொன்னார் அந்த விஷயங்கள். அதுக்கு கூடுதலாக 2 குறிப்பான காரணங்கள். ஒன்று, இப்போ திமுக அரசு வந்து இப்போ ஒன்றிய அளவில் ஒன்றிய கவுன்சிலருக்கோ இல்லை வந்து மாவட்ட அளவில் மாவட்ட கவுன்சிலர்களுக்கோ சீட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர்கிட்ட நாங்கள் சீட்டு கொடுக்குறோன்னு சொல்ல முடியும். இப்போ எலெக்ஷன் வந்து இப்போ நடத்தாமல் இருந்தால், இப்போ எலெக்ஷன் நடத்திட்டா சட்டமன்ற தேர்தல் அப்போ வேலை செய்கிறவங்க வெற்றி பெற்றவங்க தான் வேலை செய்கிற மாதிரியான சூழல் இருக்கும். வெற்றி பெறாதவர்கள் கட்சிக்காக வேலை செய்வாங்களா அப்படின்ற கேள்வி. ஏற்கனவே இது ஏடிஎம்கே பீரியட்லேயும் இந்த இஷ்யூவால் தள்ளி போட்டாங்கன்னு பேச்சு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. ஸோ அரசியல் வட்டாரத்தில் இப்போ திமுக வந்து ஒரு ஒன்றிய கவுன்சிலர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன்றியத்தில் ஒரு 10 பேர்கிட்ட நான் உங்களுக்கு சீட்டு தரோன்னு சொல்லலாம். பஞ்சாயத்து அளவுலையும் இப்போ சின்னம் இல்லை, கட்சி இல்லைன்னா கூட, அதாவது அரசியல் கட்சி சார்பாக நிற்க முடியாதுன்னா கூட அங்கேயும் வந்து நிப்பாட்ட முடியும். நாங்கள் உங்களை நிறுத்த வைக்கிறோம், 4-5 பேர்கிட்ட பேச முடியும் ஒரு பஞ்சாயத்தில். ஆனால் அது வந்து இப்போ எலெக்ஷன் நடந்துச்சுன்னா சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது யார் ஜெயிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் வேலை செய்வாங்க, மற்றவங்க வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அசம்பிளி எலெக்ஷனுக்கு கட்சியினர் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணம் சொல்றாங்க. இரண்டாவது காரணம், இப்போ நீங்க வந்து இப்போ இந்த திமுக அரசுடைய டேர்ம் இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கு. இப்போ இந்த 1.5 வருஷத்துல நீங்க ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு இப்போ 28 மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லைன்னா பிடிஓஸ் மூலமா, ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் மூலமா நிர்வாகத்தை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் கொண்டு வர முடியும். இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸு இப்போ 2016 to 19 ஊழல் பெருமளவு இருந்ததுன்னு குற்றச்சாட்டு இருக்குது. அரப்பூர்லாம் கூட இஷ்யூ எடுத்தாங்க. சரிங்களா? அப்போது அதே போல் இங்கே ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டால் நீங்கள் வந்து யார்கிட்டையும் ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கிராம சபையில் தீர்மானத்தை நிறைவேற்றுறது கூட அவங்களே எழுதிப்பாங்க. அதெல்லாம் நடைமுறையில் நடக்குது. கிராம சபையே நடத்தாமையே கிராம சபை நடந்ததா அதிமுக ஆட்சியில் வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆய்வு பண்ணி அதை ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. கோவிட் டைம் அது. விபிடிபிக்கான கிராம சபை நடத்தினோம். கிராம சபை நடத்தாமல் ஒரு 6-7 பேர் உட்காந்துருக்கிற ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி பல ஊராட்சிகளில், எங்களுக்கு தெரிஞ்ச ஊராட்சிகளில் நாங்கள் ஆய்வு பண்ணி அதை ஒரு இஷ்யூவை வெளியில் கொண்டு வந்தோம். அப்போ ஆட்சியாளர்கள், அதாவது அதிகாரிகள் மூலமாக நீங்கள் என்ன வேணால் தீர்மானத்தை கொண்டு வந்துக்கலாம். இப்போ மேல்மா சிப்காடு, இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்போ அதை வந்து அப்போசிஷன்றது இருக்காது ஒன்று. ரெண்டாவது வந்து ஊழல்ன்றது யாரும் கண்காணிக்க மாட்டாங்க. வார்டு உறுப்பினர்கள் கேள்வி கேட்பதில்லை, பஞ்சாயத்து தலைவர் இருக்க மாட்டார். நீங்கள் உங்களுக்கு ஆதரவான ஆட்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதிகாரிகள் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. அப்போ இது வந்து அடுத்த ஒரு 1.5 வருடத்துக்கு
கொள்ளையடிப்பதற்கான ஒரு பீரியடாக அதுக்கான வழியை உருவாக்குகிறாங்களோன்ற ஒரு சந்தேகத்தை ரொம்ப அழுத்தமாக எழுப்புது, இவங்களுடைய நடவடிக்கை எழுப்புது. ஏன்னா பல்வேறு விஷயங்களில் திமுகவுடைய அணுகுமுறைன்றது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத அணுகுமுறையாக தான் இருக்குது. இப்போ பரந்தூர்லி ஆகட்டும், மேல்மா சிப்காட் இஷ்யூ, காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம், அனல் மின் நிலைய விரிவாக்கம், பல விஷயங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது. அப்போ இது ஜனநாயக விரோதமாக மக்கள் மேலே திணிக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ எங்களை மாதிரியான அமைப்புகள் பார்க்குறோம். நீங்கள் ஜனநாயகத்தில் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன? தேர்தல். வெளிப்படைத்தன்மை. தேர்தல் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். யாரை வந்து தேர்ந்தெடுக்கணுன்றது மக்களுக்கான உரிமை. நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளே தேர்தல் நடத்தலை அப்படின்னா அந்த உரிமையை நீங்கள் பறிக்கிறீங்க. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இல்லை எப்போ நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் மக்களுடைய உரிமையை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீங்கள் மாநில அரசாக இருக்கலாம், ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் வந்து செயல்பட முடியுமே தவிர்த்து நீங்கள் ஒன்றும் கான்ஸ்டியூஷனுக்கு வெளியிலேருந்து வேலை செய்யலை. இல்லை, பட் ஆனால் ரீசன் சாலிடாக தெரியலையா உங்களுக்கு? இந்த மறுவரையறையை முடிச்சாதான் பண்ணணுங்கிறது மாதிரியான ஒரு ரீசன் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுதான் எங்களுக்கு எங்கள் கேள்வி என்னென்னா, நீங்கள் மறுவரையறை பண்ணணும், நகரமயமாக்கணும்னு முடிவு பண்ணீங்க இல்லையா? அது ஏன் இவ்வளோ நாளாக டிலே பண்ணீங்க? 21, 22 மானிய கோரிக்கையில் வச்ச ப்ரப்போசலை நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு 4 வருஷம் தேவைப்படுதா? அரசாங்கம் தூங்கிட்டு இருக்கா, இல்லை அதிகாரிகள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா? 4 வருஷமாக எந்த இனிஷியேட்டிவுமே நீங்கள், அதாவது உயர்மட்ட குழு அமைச்சதா சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷனில், அது பல்வேறு கட்ட ஆலோசனை நடத்துனதா சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக 31/12/2024 தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு 4 வருஷம் தேவையா? நம்மகிட்ட திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லையா? நம்மகிட்ட திறமையான ஆட்சியாளர்கள் இல்லையா? 4 வருஷம் எதுக்கு தேவை நீங்கள் சொல்லுங்கள். 4 வருஷம் டைம் எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எலெக்ஷன் அப்போ தான் தள்ளி போட முடியும். திஸ் இஸ் த பிளான்டு ப்ராஜெக்ட் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இது ஏன்னா இந்திய அளவில் மற்ற மாநிலங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஏற்கனவே இங்கே முன்னுதாரணம் இருக்குது. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. ஏடிஎம்கே என்ன பண்ணிச்சோ அதே விஷயத்தை தான் திமுக பண்ணுது. அவங்க மாவட்டங்களை பிரித்து தள்ளி போட்டாங்க, இவங்க நகரமயமாக்களை கொண்டு அது ஒரு காரணமாக தள்ளி போடுறாங்க. அதை நான் இன்னொன்று தோழர்கிட்ட கேட்ட கேள்வி தான். இது வந்து தள்ளி போடுறாங்கன்னு வச்சுப்போம், இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவா இருக்கும்? இப்போது அவங்களே நீடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் மற்ற விஷயங்களாகவும் என்ன மாதிரியான தாக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்தும்? மக்களுக்கு நேரடியாக நிறைய பாதிப்புகளை உருவாக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒரு யூனியன், பஞ்சாயத்து யூனியன் பிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளாக்குக்குள்ளே இப்போ சீர்காழி ஊராட்சி ஒன்றியம்னா அந்த சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ளே ஒரு 30 கிராம பஞ்சாயத்துகள் இருக்குன்னா அந்த 30 கிராம பஞ்சாயத்தில் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு தலைவர், வார்டு உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கிற அதிகாரத்தை இப்போ வீடியோ கிட்ட கொடுக்க போகிறாங்க. அதாவது இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் பிரதிநிதிகள் நேரடியாக இருந்து ஊராட்சிக்கு தேவையான திட்டங்களையும் பணிகளையும் செஞ்சிட்டு இருந்ததை தாண்டி மையப்படுத்துகிற நிர்வாக முறை போதும். ஒரு அலுவலர்கள், ஒரு பிடிஓ அப்படின்ற ஒருத்தர்கிட்ட தான். அதாவது இது எப்படி இருக்குன்னா, அந்த அதிகார பரவலாக்கத்தை வந்து மட்டுப்படுத்துது, உடைக்குது, முழுமையாக உடைப்பது. இப்போ நீங்கள் போன தடவை 2016 2019 வரைக்கும் இந்த மாதிரி தனி அலுவலர்ன்ற பேரில் இந்த நிர்வாகம் முடிஞ்சு 2020 தலைவர்கள் வந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திரும்ப அந்த அலுவலர்கள்ட்டிருந்து நிர்வாகத்தை பஞ்சாயத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அதிகார பகிர்வு சட்டத்தில் இருக்கிறத நடைமுறைப்படுத்துறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏன்னா அந்த அலுவலர்கள் அதே மாதிரி இயங்கி யூனியன் ஆஃபீஸில் வச்சு மக்களை சந்திக்காமல் அங்கேயே டேபிள் ஒர்க்காக பண்ணி வச்சுருந்த நிர்வாக முறைகள் போய் மக்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயம் செயல்படுத்துவதற்கே ரொம்ப சிரமமாகுது. இன்னொன்று மிக முக்கியமானது, நாங்கள் போன தடவையே இந்த மாதிரி தேர்தல் நடக்காத போது பல யூனியன் ஆஃபீஸ் பிடிஓக்கெல்லாம் சந்தித்து பேசும்போது அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னது, எங்களால் குடி தண்ணீர் கொடுக்குற ஒரு வேலையை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஊரில் தண்ணி இல்லைன்ற பிரச்சனை வந்துடக்கூடாது, எங்களால் அதுக்கு மேலே வேறு எதுவும் வேலைகள் செய்ய முடியும். இங்கே உட்காந்துக்கிட்டு யூனியன் ஆஃபீஸில் உட்காந்து ஒவ்வொரு பஞ்சாயத்தில் என்ன தேவை அப்படின்றது எங்களால் செய்ய முடியாது. மற்ற பிரச்சனை தீர்வுனா அப்படியே அவங்க புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது ஒரு பட்டியலின ஒரு மனிதர் வந்து ஆணோ பெண்ணோ இறந்தாங்கன்னா ஒரு 5000 ரூபா ஈமச்சடங்குன்னு அரசு கொடுக்குறாங்க. ஒரு தலைவர் இருந்தாருன்னு வைங்களேன், கையோட அந்த காரியத்தை முடிங்கப்பான்னு சொல்லி அது கூடுதலாக கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் மக்கள் பிரதிநிதிக்கும் அலுவலர்களுக்கும் வித்தியாசம். அதே இடத்துல ஒரு கிளர்க் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், ஒரு கை காசு 5000 ரூபா கொடுக்க மாட்டார், உடனே அதை குறித்து வச்சுக்குவார், டெத் சர்டிஃபிகேட் கேட்பார், அதை போய் கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாரு, அவங்க கொடுத்தோன்னு வந்து கொடுப்பாரு. இப்போ கிளர்க்கு கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல, இந்த கால இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அடிப்படை தேவைக்கு கூட மக்கள் பிரதிநிதி மூலியமாக இருக்கக்கூடிய நிர்வாகம் என்பது வேறு, அலுவலர்கள் மூலியமாக இருக்கக்கூடிய நிர்வாகம் வேறு. ஊர் உறவு இல்லாத ஒரு நிர்வாக முறை, மக்களுக்கு பக்கத்தில் இல்லாத ஒரு நிர்வாக முறை,
அந்த ஊருக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு கனெக்ஷனே இருக்காது அலுவலர் கொண்டு போகணும். யாருமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போல இருக்குது, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இல்லைனா ஏதாவது ஒரு தேவைன்னா போய் கிளர்க்கிட்ட சொல்லி பார்ப்பாங்க, இல்லைனா நேராக யூனியன் ஆஃபீஸ் தான் போய் செய்கிற மாதிரி இருக்கும். சில பஞ்சாயத்துகள்லாம் யூனியன்லேருந்து 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கும், அங்கே போய் செய்கிறது அப்படின்றது. இன்றைக்குமே நிறைய ஊராட்சிகளில் இளைஞர்கள் தலைவர்களாக வந்து யோசித்து க்ரியேட்டிவாக செஞ்சு நிறைய முன்முயற்சிகள் நடக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து அதாவது லோக்கல் லீடர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளூர் தலைமையை அப்படியே அமுக்கி வைக்கிற ஒரு முயற்சியாக தான் இந்த தேர்தல் நடத்தாமல் இருக்கிறது, மக்களுக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்துறது. இப்போயுமே மக்கள் பிரதிநிதிகள் இருக்கும்போதே மக்கள் சொல்கிற விஷயங்களை கிராம சபையில் தீர்மானமாக கொண்டு வருவதில் சிக்கல் இருக்குது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி பஞ்சாயத்து கிளர்க்குகளுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அதிகாரத்தை பிடிஓவுக்கு தமிழ்நாடு அரசு மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆமாம், அப்போ பஞ்சாயத்து தலைவரோ பஞ்சாயத்தோ வந்து ஒரு கிளர்க்கு மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாது, பிடிஓ தான் எடுப்பார். அதனால் பிடிஓ சொல்கிறது தான் இப்போ கிளர்க்கு பெரும்பாலும் கேட்குற மாதிரி இருக்குது. பஞ்சாயத்துக்கிட்ட சம்பளம் வாங்குற ஒரு பணியாளர் தான் அவர் பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறதான் கேட்கணும், பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறதான் கேட்கணும், கிராம சபையில் மக்கள் சொல்கிறது தான் அவர் செயல்படுத்துகிற ஒரு பணியாளர் தான் அவர். பஞ்சாயத்துடைய அக்கௌண்ட்லேருந்து தான் அவருக்கு ஊதியமே போகுது. ஆனால் அவர் ஒரு முக்கியமான தீர்மானம் சொன்னால், இருங்க நான் பிடிஓகிட்ட கேட்டு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு ஊராட்சி தலைவர் ஃபோன் பண்ணுறாங்க கோபிச்செட்டிப்பாளையம் அருகிலிருந்து, எங்கள் ஊர் இது மாதிரி நகரமாக மாறப்போகுதுன்னு வந்து பட்டியலில் வந்திருக்குது, 5ஆம் தேதியோட என்னோடய பொறுப்பு முடியுது, நான் ஒரு அவசர கூட்டம் ஊராட்சி கூட்டம் போட்டு என் ஊர் ஊராட்சியாகவே இருக்கும்னு நான் தீர்மானம் போட்டு நிறைவேற்ற போகிறேன், வார்டு உறுப்பினர்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் கிளர்க்கு என்ன சொல்கிறாரு, அது மாதிரி தீர்மானம் போடக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு சம்பளம் வாங்குகிற செயலாளர் சொல்கிறாருன்னு பஞ்சாயத்து தலைவர் நம்மகிட்ட கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பேசுகிறாங்க. அப்போ இப்போயே அந்த நிலைமை இருக்குன்னா, முக்கியமான தீர்மானத்தை அரசமைப்பு சட்டத்தினால் தேர்தல் நடத்தப்பட்டு பொறுப்புக்கு வந்து உட்கார்ந்துருக்கிற ஒரு தலைவர் வார்டு உறுப்பினர் நினைக்கிற விஷயத்தை ஒரு ஊராட்சி செயலர் மூலிமா நிறுத்தி வைக்க முடியுது அப்படின்னா, நாளைக்கு முழுக்க மக்கள் பிரதிநிதிகளே இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஊராட்சி வளர்ச்சி பணிகளும் நடப்பதற்கான வாய்ப்பில் சம்பிரதாயமான ஒரு அரசு நிர்வாகம் நடக்கும். கட்சிகளுடைய குறிப்பாக ஆளுங்கட்சியோட ஒன்றிய செயலாளர் வந்து யூனியன் ஆஃபீஸில் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க ஒவ்வொரு திட்டத்துக்குமான பணத்தை வந்து கமிஷன் வாங்குறது, அதை கட்சிக்கு செலவு பண்ணுறது, அவர் சம்பாதிக்கிறது தான் இந்த தேர்தல் நடத்தாமல் இருக்கிறதுல மக்கள் நேரடியாக பாதிக்கக்கூடியது. ஸோ நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நீங்கள் கூடுதலாக இந்த அதிகாரம் வந்து இப்போ பிடிஓ கையில் போயிடுச்சுங்கிறீங்க, இது திருப்பிலாம் கொண்டு வர முடியாதா? இது எப்படி மாறுச்சு? ஆக்சுவலி இந்த ஊராட்சி செயலர்களை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் பஞ்சாயத்திலிருந்து எந்த மாநில அரசு டெல்லி நமக்கு அதிகாரம் கொடுக்கலன்னு சொல்லுதோ அதே மாநில அரசு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தில் சட்ட திருத்தம் நமது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மாற்றிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏன் வந்து ரொம்ப கவனமாகவும் கடுமையாகவும் நம்ம இந்த அரசு பேசுகிறோம் அப்படின்னா, சொல்வது ஒன்றாகவும் செய்வது வேறு விதமாகவும் இருக்குது. நீங்கள் ரொம்ப அழகாக பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு நம்ம உரிமைகள் டெல்லி பறிக்கிறாங்க, அது உண்மையாக இருந்தாலும் மக்கள் கூட நிற்கிறோம். அதே விஷயத்தை நீங்கள் வந்து ஊராட்சியில் வந்து ஒன்றிய செயலாளர் இன்னைக்கு வந்து ஒரு நிர்வாக அனுமதி, ஒரு திட்டத்துக்கான நிர்வாக அனுமதிக்கு கமிஷன் வாங்குறாரே, அதை ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கும் வாங்குறாங்க. இன்னைக்கும் அது பல பஞ்சாயத்துகளில் நல்ல தலைவர்கள் இருந்தாங்கன்னா போராடி, இல்லை இது மக்களுக்கான பணம், நீங்கள் கட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி கூட கிடையாது, நீங்கள் ஒரு கட்சியோட ஒன்றிய செயலாளர் சம்பந்தம் இருக்கு இல்லவே இல்லைன்னாலும் அவர் வந்து உட்கார்ந்துட்டு பிடிஓவை வந்து மிரட்டி இந்த பணம் வாங்குற விஷயம் இப்பயும் நிறையா ஊராட்சி ஒன்றியங்கள் நடக்குது. நம்ம ரொம்ப லைவாகவே சொல்கிறோம், இதை நீங்கள் எங்கேயும் வேணால் நீங்கள் கேள்விக்கு உட்படுத்தலாம். இப்போ தேர்தல் நடத்தலைன்னா அந்த ஊராட்சி செயலாளர், கட்சியோட ஊராட்சி செயலாளர் யூனியன் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள். கோடிக்கணக்கான மக்களின் பணம் புரளக்கூடிய ஊரக வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்துலேயும் எவ்வளவு காசு எடுக்கலான்னு உட்காந்து ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியங்கள்லையும் 388 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது, அங்கே எல்லாமே ஆளுங்கட்சியோட ஒன்றிய செயலாளர் வந்து உட்காந்துட்டு காசு இருக்கிறது தான் பார்ப்பாங்க. அப்போ 28 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களில் இதுதான் நடக்க போகுது. அப்போ மக்கள் பணம் என்ன ஆகிறது, எந்த அளவுக்கு அது கட்சிக்காகவும் கட்சியோடைய தேர்தலுக்காகவும் அவர்களுக்காகவும் போக போகுது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்போ தேர்தல் நடக்காத காலத்தில் ஊழல் பெறுகிறது என்பது வெறும் விளையாட்டான வார்த்தை இல்லை, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. அனைத்தும் இது ஏதோ வந்து நகரங்களில் இருக்கிற மக்களுக்கானது மட்டும் இல்லை, விவசாயம் பண்ணி கால்நடைகளை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற, நாளைக்கு கூலிக்கு போனால் தான் வேலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தில் தான்
கட்சி வளர்க்கணுமா அப்படின்றது நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலி நீங்கள் இந்த தேர்தல் குறித்தும் பேசிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு நம்ம எதில் துவங்கணுமோ அதிலே நான் அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்த விரும்புகிறேன். இந்த நகராட்சியாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அப்போ வேறு ஏதோ அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ தோழர் சொன்ன மாதிரி நகராட்சியாக மாற்றுறதையே பல ஊர்களில் அவங்க தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறேன், நகராட்சியாக மாற்றினா என்ன பிரச்சனை இருக்குது? அது வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தானே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பார்வை இருக்குது, மேம்போக்கான பார்வை. என்ன பிரச்சனையை மக்கள் ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது அதாவது தமிழ்நாடு வந்து அர்பனைஸ்டு, ஒன் ஆஃப் த அர்பனைஸ்டு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ சவுத் இந்தியாவில் எல்லா மாநிலங்களுமே ஏறத்தாழ அப்படி தான் இருக்குது. வட மாநிலங்களை ஒப்பிடும்போது நம்ம மாநிலம் வந்து நகரமயமாக்குறது அதிகமான ஒரு இயல்பான இது ஒரு வளர்ச்சி. அதாவது கிராமங்களாக இருந்தது வேளாண் பொருளாதாரம் இல்லாமல் மற்ற பொருளாதாரத்துக்கு, மற்ற செகண்டரி இண்டஸ்ட்ரீஸுக்கு போகிற தன்மை வந்து நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அரசுடைய கருத்துருவிலேயே சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் 41% 42% 2011 நகர்ப்புறமாக இருக்குது. அது வந்து ஒரு 48% 45% வருது. 2021 இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த நகரமயமாக்கலை உண்மையிலேயே அது வந்து ஜென்யூனாக, இப்போ சென்னையில் வானகரம் இருக்குது, வானகரம் ஊராட்சியாக இருக்குன்னா அதை வந்து நீங்கள் மாநகராட்சியோடு சேர்க்குறதோ பக்கத்தில் இருக்கிற நகராட்சியோட சேர்க்கறதுலேயே ஒரு லாஜிக் இருக்குது. உண்மையிலே ஊரகப் பகுதியாக இருக்கக்கூடிய, உண்மையிலே வேளாண் பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சியை நீங்கள் வந்து பேரூராட்சியாவோ நகராட்சியாவோ மாநகராட்சியோ மாற்றுறதுன்றதை எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இதனால் என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வேளாண்மை சார்ந்து இப்போ ஒரு 8 டிபார்ட்மெண்ட் இருக்குது தமிழ்நாட்டில். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு, ஹார்டிகல்ச்சரு, அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு இப்படி ஒரு 8 டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க. இதோடைய திட்டங்கள் எதுவுமே வந்து நீங்கள் நகரமயமாக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து சேராது. அங்கே விவசாயம் நடக்கும். இப்போ விவசாயம் பண்ணக்கூடிய பகுதிகளாக இருக்கும், விவசாயம் நடக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் போய் சேராது. இப்போ மகளிர் திட்டம்னு இருக்குது, ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் மகளிர் திட்டம் இருக்குது. அவங்க வந்து இந்த பெண்கள் சுய உதவி குழுவுக்கு லோன்ஸ் கொடுக்குறாங்க. அது நகர்ப்புறங்கள்லையும் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் ஊரகம் சார்ந்து அதிகமாக ஃபண்ட்ஸ் வருது. அப்போ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இழக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது. மூணாவது, இப்போ ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டோ, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோ, இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்சி இருக்குது, இல்லை ஹெச்எஸ்சி இருக்குது, அதாவது துணை சுகாதார நிலையங்கள் இருக்குது. இது ரிலேட்டடான சர்வீசஸ் உங்களுக்கு கிடைக்காது. அது திரும்ப அகெயின் வந்து நீங்கள் நகர்ப்புறம் சார்ந்த, அர்பன் சார்ந்த பகுதிகளுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களாக தான் இருக்கும். ஸோ கிராமப்புறம் சார்ந்து கிடைக்கக்கூடிய எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்கு பறிபோயிடும். இது வந்து குறிப்பாக வந்து 100 நாள் திட்டம், அதாவது MGNRGSன்னு சொல்லப்படக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் வந்து நகர்ப்புற பகுதிகளில் கிடையாது. நகர்ப்புற பகுதிகளுக்கும் கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய சிவில் சொசைட்டி குரூப் சொல்கிறாங்க. ஆனால் அதை இன்னும் நடைமுறைப்படுத்தலை. ஸோ 100 நாள் வேலை திட்டம் வந்து நகர்ப்புறத்தில் இருக்காது. அப்போது எண்ணற்ற கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தால் பலனடைய கூடியவங்க. அது மேலே விமர்சனங்கள் நீங்கள் வைக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி ஊரகப் பகுதிகளில் ஒரு முக்கியமான வாழ்வாதார திட்டமாக அது இருக்குன்றதை யாரும் மறுக்க முடியாது. அது ஒரு ஓட் பேங்காகவும் இருக்குது. இப்போ நீங்கள் அவங்களுடைய ஓட் பேங்கை எல்லாம் நீங்கள் காலி பண்ணுறீங்க அப்படின்றத திமுக புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எத்தனை பேர் பாதிக்கப்பட போகிறாங்களோ, எத்தனை கோடிக்கணக்கான பேர் பாதிக்கப்பட போகிறாங்களோ, அவங்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதை நீங்கள் யோசிக்க வேண்டியது. இல்லை, நீங்கள் எனக்கு என்ன ஒரு ஷாக்கிங்காக இருக்குன்னா, நீங்கள் பார்க்குற அந்த பார்வையை நான் என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். நிச்சயமாக திமுக மேபி யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யோசிக்க வாய்ப்பு இருந்தும் கூட இந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா தெர் இஸ் மோர் ப்ராஃபிட்டில், ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை நடப்பதன் காரணமாக தான் நகராட்சியாக மாற்றணுன்ற ஒரு நோக்கம். இழப்புகளை பற்றி சொல்லிட்டீங்க, அரசுக்கான பெனிஃபிட்ஸ் இதில் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எங்களுக்கு தெரிஞ்ச, இப்போ நாங்கள் வந்து ஸ்டடி பண்ண வரைக்கும் எங்களுக்கு தெரிகிற இன்ஃபர்மேஷன் என்னவாக இருக்குன்னா, மேபி நான் தான் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக கூட பேசுவார். இப்போ அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த திட்டங்கள் அரசுக்கு கிடைக்கும், சரிங்களா? பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து கிராமத்துக்கு வந்ததுன்னா கிராம சபை, ஊராட்சி மன்றம் இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் சேங்ஷன் பண்ணணும். அதில் சிக்கல்கள் இருக்குது. நகரமன்றத்துக்கு வந்துடுச்சுன்னா எல்லாம் உங்கள் கட்சி ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ கரப்ஷனுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே அதிகம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸு தான் மேஜராக நகர்ப்புறங்களுக்கு வருது. இப்போ அந்த ஃபண்ட்ஸை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ் தேவை கிடையாது, தேவையில்லை, சென்ட்ரலைஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் 2004-05
மணல் எடுக்கிறது எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணாங்க இவங்களுடைய பீரியடில், அதாவது ஜெயலலிதா பீரியடில் சென்ட்ரலைஸ் பண்ணாங்க. நேஷனலைஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, மாவட்ட அளவில் டெண்டர் விடுவாங்க, மணல் அள்ளுறதுக்கு மாவட்ட அளவில் இது விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது கரப்ஷனுக்கு வந்து இடைஞ்சலாக இருந்தது. நீங்கள் வேறு பார்வையில் பார்க்கணும். நேஷனலைஸ் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நேஷனலைஸ் பண்ணி சென்ட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் வந்து சேங்ஷன் பண்ணும். ஒரு 50 ஹெக்டேர் பரப்பளவு ஒரு அளவீடு இருக்குன்னு வச்சுங்க, அது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம். அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு 2-3 குரூப்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நீங்கள் அந்த சென்ட்ரலைஸ் அதாவது நேஷனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பேர் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா இடங்கள்லையும் மணல் அள்ளுறது அப்படின்றது ஒரு 2-3 குரூப்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி கட்சிக்கு வருது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் வருதுன்றதை யாருன்னா மறக்க முடியுமா? மறக்க முடியாது. அந்த சம்மந்தப்பட்ட ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு கூட இப்போ நாங்கள் போய் ஆய்வு பண்ணும்போது, நான் பியூசியில் இருக்கேன், பியூசியில் சார்பாக ஆய்வு பண்ணும்போது அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மணல் அள்ளுற ஏரியாவை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கிராம ஊராட்சிகளில் ஒரு ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்து பணம் வரும், எவ்வளோ வந்து கொள்ளையடிக்கிறாங்க, இந்த கேள்விகள்லாம் இருக்குது. தனி கவர்மெண்ட் மாதிரி தனி இல்லை, நான் சொல்கிறது வந்து இது ஆய்வின் அடிப்படையில் அப்போ பெரிய இஷ்யூ ஆச்சு. 2013 நினைக்கிறேன். அப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஒரு 7 அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க ஜெயலலிதா கவர்மெண்ட்டில். பியூசியிலுடைய அறிக்கை வந்த 2வது நாள் ஒரு 7 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருந்தாங்க. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறது மூலமாக ஊழலை வந்து ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். நீங்கள் டீசென்ட்ரலைஸ் பண்ணால் நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு ஊராட்சியிலேருந்து எடுக்கிறது, அந்த சேலஞ்சஸ்லாம் தாண்டி ஊராட்சி மன்றத்தை தாண்டி கிராம சபையை தாண்டி எடுக்கிறதுன்றது கஷ்டம். அப்படின்றதால சென்ட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நகரமன்றங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாகட்டும் இல்லை மக்களாகட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பே இல்லை. அங்கே கட்சி ஆட்கள் தான் இருக்காங்க. கட்சி என்ன முடிவு பண்ணுதோ அதுதான். மாவட்ட செயலாளர் என்ன முடிவு பண்ணுறாரோ, எம்எல்ஏ என்ன முடிவு பண்ணுறாரோ அவங்களுக்கு தான் வந்து கான்ட்ராக்ட் போகுது. இதெல்லாம் நீங்கள் ஆதாரங்களோடு பேசுகிறீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஆதாரங்கள் திரட்ட முடியும். நடைமுறையில் அதுதான் இருக்குது. எக்ஸாக்ட் நடக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, ஆதாரம் கேட்டால் உங்களால் கொடுக்கவும் முடியும். கண்டிப்பாக. இப்போ நகரங்களாக இருக்கும்போது இன்னொரு சிக்கல் நேரடியாக என்ன இருக்குன்னா, இந்த ரியல் எஸ்டேட் லாபி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? தமிழ்நாடு முழுக்க ஏதோ வந்து நிலங்கள் விற்பனைக்கு அப்படின்னு அறிவிக்கிற, தெருவுக்கு தெரு அறிவிக்கிற மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வந்து ஒரு ஊராட்சியிலேருந்து என்ஓசி வாங்கி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு நிலத்தை எடுப்பதற்கும் நகர்ப்புறங்களில் நகர்ப்புற உள்ளாட்சியிலேருந்து வாங்குவதற்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ எடுப்பதற்கு வாங்குவதற்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து நகர்ப்புறமாக இருந்ததுன்னா அது பெரும்பாலும் நிர்வாகம் வந்து அங்கே இருக்கிற அலுவலர்கள் மூலிமா நடக்கிறது தான். பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், கவுன்சிலர்ஸ், அது மாநகராட்சியாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், பேரூராட்சியாக இருக்கலாம், கவுன்சிலர்ஸ் எல்லாம் ஒரு கட்சி சின்னத்தில் வரக்கூடியவர்கள். அடுத்த தடவை அவங்க போட்டி போடணும்னா அந்த கட்சியுடைய ஆதரவோடு தான் அவங்க போட்டி போட வேண்டிய சூழலில் இருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக அவங்க வந்து கட்சி சொல்கிறத மன்ற கூட்டங்களில் பெரும்பாலும் அப்படி தான் நடக்குது. அப்போ உங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளருடைய கருத்தோ இல்லை அதன் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படுது. ஈஓ ரொம்ப சுலபமாக அந்த நில டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடக்குது. கிராம பஞ்சாயத்தாக இருக்கும்போது அங்கே கிராம சபை, ஊராட்சி நிர்வாகம், மக்கள், அது உள்ள ஒரு கம்யூனிட்டி சூழல், இதெல்லாம் தாண்டி தான் அந்த ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறது அப்படின்றது. அப்போ நிலங்கள் அதிகமாக தேவைப்படும் போது நகரங்களாக இருக்கும்போது அந்த நிலத்தை எடுக்கிறது அப்படின்றது இருக்குது. அதனால் நம்ம பெரும்பான்மையாக நகரங்களை வலுக்கட்டாயமாக ஆக்கிறதுக்கான காரணம் அந்த ரியல் எஸ்டேட் லாபியும் ஒன்று முக்கியமாக இருக்குது. நிச்சயமாக இப்போது நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஏன் சீக்கிரம் விரைவுபடுத்தணும் அப்படின்னு. தமிழக அரசுக்கு, ஏன்னா அடுத்த லாஸ்ட் நம்ம திருப்பி கவர்மெண்ட்டோட தான் கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறதுனால அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதை அட்லீஸ்ட் இப்போயாவது நடத்தி முடியுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை என்ன? இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லலை. 5 வருடத்துக்குள்ளே தேர்தல் நடத்தணும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. 5 வருடங்களுக்குள்ளே தேர்தல் நடத்தி இருக்கணும். நீங்கள் நடத்தலை. 5ஆம் தேதி வரைக்கும் நடத்துறதுக்கான எந்த சூழ்நிலையே தெரியல. ஏற்கனவே இப்போ இந்த நகரமயமாக்கல் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லையும் இதெல்லாம் முடிச்சப்பறம் தேர்தல் நடத்துவோம், பொது தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் நடத்துகிறணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இருக்குது அப்படின்றது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். எங்களை மாதிரியான ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஆட்களுக்கு
மூன்றாம் அரசாங்கங்கள்னு சொல்லக்கூடிய ஊரக உள்ளாட்சிகளை, நகர்ப்புற உள்ளாட்சிகளை, இதில் ஊரக உள்ளாட்சிகளுக்கான 28 மாவட்டங்களில் நீங்கள் தேர்தல் நடத்த போகிறது இல்லைன்றது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். ஜனநாயக படுகொலை தான், ரொம்ப தெளிவாக. ஜனநாயக கண்டிப்பாக ஜனநாயக. இப்போ எலெக்ஷன் நடத்தலை, நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஆளுநர் ஆட்சி நடக்குதுன்னு, குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோமே, எவ்வளோ நாள் நடத்த முடியும்? அதை நம்ம ஒத்துப்போமா? ஏதோ ஒரு காரணங்களால் ஆட்சியை கலைக்கிறோம், எவ்வளோ நாள் நீங்கள் நடத்தாமல் இருக்க முடியும்? இப்போ இங்கே வந்து நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளே நடத்தணுன்றது ரொம்ப தெளிவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லும்போது, நீங்கள் இது வரைக்கும் பண்ணலைன்னா அது ஜனநாயக படுகொலை தானே. இப்போ நீங்கள் நடத்த போகிறதில்ல அப்படின்றது ஜனநாயக படுகொலை தானே. அப்போ இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய நேமை வந்து உங்கள் பெயரை வந்து சேவ் பண்ணிக்கணும், நேம் சேவிங் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக எவ்வளோ கூடிய விரைவில் வழிமுறைகளை பின்பற்றி டியூ ப்ராசஸை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இது பண்ணி பண்ணுறதுல எந்த சிக்கலும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற ரீஆர்கனைசேஷன் பண்ணுற இடங்களில் விட்டுட்டு கூட எலெக்ஷன் நடத்தலாம். அது வந்து 2வது பட்சமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இது என்னென்னா, இது முழுக்க நீங்கள் வந்து எங்கள் மேலே திணிக்கிறீங்க, மக்கள் மேலே திணிக்கிறீங்க அப்படின்றத வந்து ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இது வந்து முழுக்க ஜனநாயக விரோதமானது அப்படின்றத நம்ம பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, மாநில தேர்தல் ஆணையமாகட்டும், மாநில அரசாகட்டும், எவ்வளவு கூடிய விரைவில் தேர்தலை நடத்த வேண்டுமோ அவ்வளவு கூடிய விரைவில் தேர்தலை நடத்துங்கள் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த நகரமயமாக்கலை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து மக்கள் ஒத்துக்கிறாங்களோ அங்கே நீங்கள் நகரமாக்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. எங்கே வந்து மக்கள் வேண்டாம்னு சொல்கிறாங்களோ, எங்கள் ஊராட்சியாகவே தொடரட்டும்னு சொல்கிறாங்களோ, அங்கே மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து அந்த ஊராட்சிகளை விடுவிக்க வேண்டும், இந்த நகரமயமாக்கல் திட்டத்திலேருந்து விடுவிக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் வைக்கிறோம். எலெக்ஷனை எவ்வளவு கூடிய விரைவில் நடத்தணுமோ அவ்வளோ கூடிய விரைவில் நடத்துங்க அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அது ஊராட்சியாக இருக்கணும், மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்களா? இப்போ அதில் லிஸ்ட்டில் வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஊராட்சிகள் கூட இப்போ லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நேற்று தான் வந்திருக்குன்றதால அதை கன்சால்டேட் பண்ணி நாங்கள் திரும்ப ஒரு அறிக்கையை வெளியிட போகிறோம். அதில் விரிவாக வந்து பேசுகிறோம், அதில் எந்தெந்த ஊராட்சிகள் பாதிக்கப்படுது, என்ன விவரன்றது. உங்களுடைய கோரிக்கை இல்லை, அவர் சரவணன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிப்பது, எந்த பஞ்சாயத்தில் கிராம சபை தீர்மானத்தில் தெளிவாக எங்கள் ஊராட்சியாகவே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த ஊராட்சியை வகை மாற்றம் செய்யவே கூடாது என்பது நம்ம ரொம்ப தெளிவாக. ஆக்சுவலி உங்களை போன்ற இயக்கங்கள் தொடர்ந்து களத்தில் செயல்படுறவங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கெடுவாய்ப்பாக பெரிய எதிர்க்கட்சிகள் யாரும் இதை பற்றி இன்னும் பெருசாக பேசலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது. அதே போலனா இது காமன் மேனை போய் என்னங்க அஃபெக்ட் பண்ண போகுது? காமன் மேன் அவன் பாட்டம் வேலையை பார்த்துட்டு போகிறாங்க, டெய்லி வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேஜஸ் கிடைக்கிது, அப்படியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. எப்படி அதை பார்க்குறீங்க? அப்போசிஷன் பார்ட்டிஸோ இல்லை பீப்புள் மத்தியிலோ அது பேசப்பட பொருளாக மாறாதது? அது கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்தோம் நிறையா எதிர்க்கட்சிகள் இது உடனடியாக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு வலுவாக பேசுவாங்க அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கலாம், மற்ற எதிர்க்கட்சிகளாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் பேசினதை தவிர வேறு எதுவும் வலுவான தோழமை கட்சிகளில் சிபிஎம் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க செயற்குழுவில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி உடனடியாக தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லி போன மாதம் கொடுத்துருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள்லையும் ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திருமாவளவன் வந்து பேசியிருந்தார். இந்த மாதிரியான இது இருந்தாலும் அது ரொம்ப அழுத்தமாக வந்து பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. சிபிஐயோ சிபிஎம்மோ மற்ற தோழமை கட்சிகளோ அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இது ஜனநாயகத்துடைய உயிர் நாடியாக இருக்குது. எலெக்ஷனே நடத்தலைன்னா அப்புறம் நீங்கள் என்ன கவர்மெண்ட் நடத்தி என்ன பயனு? நீங்கள் அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக வேணும்னே எலெக்ஷனை தள்ளி போடுறதுக்காக இந்த முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது வந்து கடுமையான கண்டனத்துக்கு உரியது. இதை வந்து எல்லா கட்சிகளும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எதிர்கட்சிகளாகட்டும் இல்லை வந்து தோழமை கட்சிகளாகட்டும் எல்லா கட்சிகளும் இதை வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. நிச்சயமாக இந்த உள்ளாட்சி தேர்தல் குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ஒரு நீட் அண்ட் டீப்பான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி. 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 மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.